Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் யூஸ் பண்ணி flowers எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நான் பிங்க் கலர் கேரி பேக் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து ஈவனா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நமக்கு ஒரு ஃப்ளவர் செய்யறதுக்கு வந்து 6 பெட்டல்ஸ் தேவைப்படும். அதுக்காக ஒரு கேரி பேக்லயே வந்து 6 பீஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கிராஃப்ட் ஒயர் சொல்வாங்கல்ல, அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டு கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃப்ட் ஒயரை வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும். அதுக்காக நான் இது மாதிரி டூத் பிக் டப்பா யூஸ் பண்ணி இது மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். உங்ககிட்ட எது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த கம்பியை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இது மாதிரி தான் கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரி பேக்லேருந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த கிராஃப்ட் ஒயர் மேலே வச்சுட்டு இது மாதிரி நான் பிடிக்கிற மாதிரி மேலே பிடிச்சிட்டு நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் நமக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். அதை கீழே வந்து இப்போ நூல் யூஸ் பண்ணி வந்து கட்டிடுறேன். அப்போ நமக்கு வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நான் பூ கட்டுற மாதிரி வந்து நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி நாட் போட தெரியாதுன்னா நார்மலாக நாட் போடுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா டைட்டாக கட்டி முடிச்சுட்டு இப்போ அந்த பெட்டலோட மேலே வந்து இது மாதிரி பிடிச்சி இழுக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 6மே வந்து செஞ்சு எடுத்துட்டேன். இதையுமே இப்போ வந்து அந்த நூல் வச்சு கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு 3 பெட்டல் மட்டும் எடுத்துட்டு அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி கட்டிக்கிறேன். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்போவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுலே கொஞ்சம் குட்டியாக பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சென்டரில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன பெட்டல்ஸ் வந்து அவுட் சைடில் வச்சோன்னா அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க. செகண்ட் லேயர் வைக்கிறப்போ 2 பெட்டல்ஸ்க்கு சென்டரில் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி வைக்கிறப்போ இன்னுமே வந்து ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நான் வந்து பூ கட்டுற மாதிரி தான் நாட் போட்டு கட்டியிருக்கேன். இது மாதிரி நல்லா டைட்டாக கட்டி முடிச்சுட்டு கீழே எக்ஸஸாக இருக்க அந்த கவர் வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன். இது மாதிரி பண்ணுறப்போ நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போது ஒரு குட்டியாக கட்டு கம்பி ஒன்று எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி அந்த ஃப்ளவருக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நான் ஒயிட் கலர் டேப் வச்சு டைட்டாக வந்து ஒட்டிக்க போகிறேன். என்கிட்ட க்ரீன் கலர் அந்த பேப்பர் டேப் இல்லை, அதனால தான் வந்து நான் ஒயிட் கலர் செலோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் டேப் இருந்துச்சுன்னா அதை வச்சே வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து இது மாதிரி ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கு வந்து ஸ்டெம் செய்யணும்ல, அதுக்காக ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதில் பேப்பர் ஸ்டிக் செய்ய போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எப்பயும் செய்கிற பேப்பர் ஸ்டிக் விட இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக செய்ய போகிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். நம்ம பெரிய ஸ்டிக் செய்கிறனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவிஸ்டிக் வந்து கார்னர் ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரோல் பண்ணுறதுக்காக நான் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து பேப்பர் ஸ்டிக் செய்கிறப்போ ரீஃபில் வச்சு தான் வந்து நம்ம பேப்பர் ஸ்டிக் செய்வோம். அது வந்து ரொம்ப மெலிசாக கிடைக்கும். அது மாதிரி நம்ம ரொம்ப மெலிசாக செஞ்சுட்டா இந்த ஃப்ளவர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இது மாதிரி பெருசாக செஞ்சுருக்கேன். இப்போது லீஃப் செய்கிறதுக்காக கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு மேலே லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுலேயும் ஃபெவிஸ்டிக் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர்லேயும் வந்து ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸை நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, நியூஸ் பேப்பர் வச்சு ஃப்ளவர் பாட் எப்படி செய்யணுன்ட்டு, அந்த ஃப்ளவர் பாட்டுள்ள இதை போட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.